ஸ்டார் நியூ பிரேமோ குமார வந்து விஷயத்த சொன்ன உடனே பாண்டியன் ஷாக் ஆகுறாங்க. அரசியுமே ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கு இங்க பாரு அரசி, அவன் வெளியே வந்துட்டான், நீ ஏன் கவலைப்படுற, அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதன்றாங்க. டேய், நாம வந்து கேஸ் தானே கொடுத்தோம், அப்படி இருக்கும்போது எப்படா வந்து அவனை வெளியே எடுத்தாங்கன்றாங்க. தெரியலையப்பான்னுவாங்க. அப்புறம் குமார உள்ள கூட்டிட்டு போயிட்டோம். அப்பதான் இருந்துட்டு, டே குமார், இனிமேல் இது மாதிரி வேலைகளை பண்ணாம ஒழுங்கா திருந்தி இருக்கிற வழியை பாருடான்றாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து அந்த புள்ளிக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது. சீக்கிரமா உனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணமா பண்ணி வைக்கலாம், இப்படி பண்ணாதுன்ட்டு அந்த இடத்துல பாட்டியை அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு, அதான் எப்போ பார்த்தாலும் என்னுடைய பையனை குறை சொல்றது உங்களுக்கு வேலையை போச்சு இல்லை, இனி எங்களுடைய விஷயத்துல யாருமே தலையிடாதீங்க, என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும், அடுத்து என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களை நம்பி தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கோம், இனி நாங்கள் யாரையும் நம்புறதா கிடையாதுன்றாங்க. இனி எதுவாக இருந்தாலும் நாங்களே எல்லாம் பார்த்துக்கலாம்னு முடிவு எடுத்துட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. டே சக்திவேல், நீ மட்டும் இப்போ என்ன குமாரை வெளியே எடுத்துட்டு வந்தியா, நான் இல்லைன்னா குமாரை நீ வெளியே எடுத்துருப்பியா, என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான்றாங்க. அண்ணன், ஆமாண்ணே, நான் பேச வேண்டிய நேரம் வருது, அதனால பேசுறேன்றாங்க. ஏன்னா உங்களை நம்பி தானே ஒவ்வொரு முறையும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகாது இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேல் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. மாத்தி ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பதான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட இந்த குடும்பம் பிரிஞ்சிருமான்னு சொல்லி அப்பதான் கவலைப்படுறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்து குடும்பம் பிரிய போதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.